சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி, சுதாகரன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டனர். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் 18 ஆண்டுகள் நடந்த இவ்வழக்கில் நீதிபதி மைக்கேல் குன்ஹா ஜெயலலிதா உட்பட 4 4 ஆண்டுகள் தண்டனை விதித்தார். ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் மற்ற 3 தலா 10 கோடி ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. தீர்ப்பு வெளியான நாளன்றே 4 பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீனின் அடிப்படையில் 4 வெளியில் வந்தனர். இந்த ஜாமீன் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைகிறது. இவ்வழக்கில் 4 பேரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 41 நாட்கள் நடந்து முடிந்து திங்களன்று காலை 11 மணிக்கு நீதிபதி குமாரசாமி தீர்ப்பு வழங்கினார். 900 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை 10 வினாடிகளில் வாசித்த நீதிபதி குமாரசாமி 4 விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேல்முறையீட்டு வழக்கில் கீழ் நீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி குமாரசாமி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்.